Hi friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான theoretical கிளாஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதுக்கான MPLAB X ஐடி வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், ஏன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன வேணால் 7 செக்மெண்ட்ஸ் டிஸ்பிளேன்னு போடலாம். PIC 16F877A என்னுடைய கண்ட்ரோலில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, ஓகே, அதுக்கப்புறம் XCC8 கம்பைலர் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் நம்ம என்ன நேம் வந்து கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் CC 7 செக்மெண்ட் டிஸ்பிளே 7 செக்மெண்ட் டிஸ்பிளே 7 அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட் அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளே, ஓகே, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் CC அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே CC அப்படின்னு போட்டு ஃபினிஷ் பண்ணேன். அப்போ எனக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து கிரியேட் ஆகிடுச்சா? அப்போ அந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. 7 செக்மெண்ட் வந்து கிரியேட் ஆகலாம். 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு main.c வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ main.cல நியூ மெயின் இருக்குது. இதை என்ன பண்ணலாம், இந்த நியூ அப்படிங்கிறத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணாவே போதும். நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. நியூ அதை ரிமூவ் பண்ணிட்டு main.c அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு main.cங்கிறது என்ன ஆகும், சோர்ஸ் போடுறது கீழே வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ ஆஸ் இன்க்ளூட் XCC.h. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், சம் டிலேலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்ம டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஆஸ் டிஃபைன், ஓகே, கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி, நம்ம எவ்வளோ கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டிமேட் பண்ணோம். அப்போ அண்டர்ஸ்கோர் கேப்ஸில் XTAAL அண்டர்ஸ்கோர் FREQ, ஓகே, இதை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ கிறிஸ்டல் ஆக்சல் யூஸ் பண்ணோம் 4 MHz. அப்போ 1 2 3 4 5 6 இப்போ 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணோம், நம்ம இங்கே என்ன பண்ணோம், ஒரு ட்ரூத் டேபிள் வந்து நம்ம பார்த்தோம்ல. இப்போ இந்த ட்ரூத் டேபிளுக்கான இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து அங்கே ரைட் பண்ணணும். ஓகே, இது வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸாக சுவிட்ச் கோட் பார்த்தோம்ல, அந்த கோடிங்கை வந்து நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஒரு அறையில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்போ அந்த அறைக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நான் சுவிட்ச் கேஸுக்கான main.cல வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த லைன் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன், Ctrl X. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து நமக்கு தேவையில்லை, இங்கே வந்து நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கேர் செக் ஆஃப் 0x3F 0x06 0x5B இது எல்லாமே என்ன அர்த்தம், இங்கே வந்து நம்ம எடுத்தது தான். 0x3F 06 5B 4F 66 60, ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்க. இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே அங்கேருந்து தான் நான் எடுத்தேன். ஓகே, கேர் ஆஃப் செக் ஆஃப் அப்படின்னு போட்டு நான் இந்த வேல்யூ வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா B போர்ட்டில் வந்து நான் வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நான் இன்டிமேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணலாம், ட்ரெஸ் B ஈக்குவல் டு அது எல்லாமே அவுட்புட் டிவைஸ். அப்போ என்ன பண்ணலாம் 0x00, ஏன்னா LED அப்படிங்கிறது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் தான், இன்புட் டிவைஸ் வந்து கிடையாது. அப்போ அதனால் அவுட்புட் டிவைஸ்னால நான் என்ன பண்ணுறேன் 0x00ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து போர்ட் B ஈக்குவல் டு 0x00. நான் எப்போ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ while of 1 எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் தவிர என்ன பண்ணோம், ஓப்பன் கேலிப்ரேஷன்ஸ் போட்டு போர்ட் B ஈக்குவல் டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம போர்ட் B ஈக்குவல் டு செக் ஆஃப், இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிக்கணும் அதே வேரியபிள் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன் செக் ஆஃப் I அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே Ctrl C, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், Ctrl V. இப்போ செக் ஆஃப் I அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த என்ன ஒரு அறையில் இருக்குது. அப்போ அறையில் இருக்க வேலையை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா. அப்போ என்ன பண்ணலாம், ஃபார் லூப் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன், FOR, ஓகே, ஃபார் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நான் போட்டேன் U × 8, ஓகே, ஏன்னா U × 8 நம்ம வந்து ஒரு பைட் தான் அலோகேட் பண்ண போகிறோம். ஏன்னா 0 to 9 வரைக்கும் தான் அந்த பிட்டு வந்து நமக்கு ரன் ஆக போகுது. ஓகே, அப்போ அந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆக போகுது. அப்போ U × 8 அண்டர்ஸ்கோர் D அப்படின்னு நான் போட்டேன். I ஈக்குவல் டு 0, இல்லைன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துடலாமா, COUNT ஈக்குவல் டு 0, கமா கவுண்டு அந்த வேரியபிளோட கண்டிஷன் வந்து நம்ம போடணும். இப்போ கவுண்டு லெஸ் தென் ஈக்குவல் என்ன பண்ணோம், லெஸ் தென் ஈக்குவல் டு 10 இருக்க வரைக்கும், இல்லை 9 இருக்க வரைக்கும் எனக்கு என்ன பண்ணு, இந்த லூப் வந்து ரன் பண்ணு, கமா அப்படின்னு போட்டு அடுத்து என்ன பண்ணேன், கவுண்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், COUNT ++ இல்லைனா +1 கூட நீங்கள் தரலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணேன் கவுண்டை வந்து 9 இருக்க வரைக்கும் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கவுண்டுங்கிற வேரியபிள் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து என்டர் கொடுத்துட்டு ஓப்பன் கேலிப்ரேஷன்ஸ் வந்து நான் கொடுத்தேன்.
அடுத்து எண்ட் ஆஃப் லைனில் என்ன பண்ணோம், ஒரு க்ளோஸ் கேலிப்ரேஷன் வேணும்ல. இப்போ க்ளோஸ் கேலிப்ரேஷன் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த போர்ட் பியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு எந்த லூப்பு அப்படின்னு நமக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த செக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறது, கவுண்ட் வந்து நான் போட்டு எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் கொடுத்துறேன். அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ தான், இந்த 4 லைன் மட்டும் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு லைன் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்க ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்தாரேன். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகுது. பில்ட் ஆகும்போது சம் இஷ்யூஸ் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, 5 errors, U×8 கவுண்டு, ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு வருது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கமா போடக்கூடாது, செமிகோலன் வந்து போடணும். ஓகே, எப்பயுமே ஃபார் லூப்பில் என்ன பண்ணணும், இந்த இன்சைடில் வந்து நம்ம செமிகோலன் போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கமா போட்டு இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து எந்த எரருமே வராது. ஓகே, ஏன்னா ஃபார் லூப்போட சிண்டெக்ஸ் வந்து ப்ரீவியஸாக எரரு, அதனால தான் அந்த எரர் காமிச்சது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்டை போட்டு ப்ராடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன பண்ண, மெயின் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் எவ்ரி டைம் வந்து மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோட்டேஸோட லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுங்கள், ப்ரோட்டேஸ் அப்படின்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ரோட்டேஸ் அப்படிங்கிற லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட், இதோட அந்த பாப்அப் விண்டோ என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு ப்ரௌசன் ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரௌஸ் அப்படிங்கிற ஐக்கனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோக்கல் டிஸ்க் டிக்கு வந்து போயிருங்க. நீங்கள் எங்கே அந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணிச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு போயிருங்க. EDU ப்ராஜெக்ட் லேப்பில் PIC 69877A ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே CC வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், 7 செக்மெண்ட் இல்லைன்னா 7_CC அப்படின்னு போடலாம். ஓகே, CC டிஸ்பிளே அப்படின்னு நான் போட்டுறேன். ஓகே, ஏன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே தான், 7CC டிஸ்பிளே அப்படின்னு வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து ரைட் பண்ணிருக்கேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்தாரேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட் எதுவுமே நமக்கு வந்து தேவைப்படாது, இங்கே இருக்க எந்த காமெண்ட்ஸுமே நமக்கு தேவைப்படாது. அதனால் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, Atmega 168 இதையும் வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இதையும் ரைட் கிளிக் பண்ணி டெலீட்டு. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி எகெயின் டெலீட். ஓகே, எகெயின் ரெசிஸ்டரையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணும், காம்பனன்ட்ஸ் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இருக்கணும். அப்போ 7 செக்மெண்ட் அப்படின்னு போடலாம், இல்லைனா CC அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். CCன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா 14 செக்மெண்ட்டு 16 செக்மெண்ட் வந்து நான் என்ன பண்ணேன், 7 செக்மெண்ட் அப்படின்னு போட்டாரேன். 7 செக்மெண்ட் CC. ஓகே, இப்போ 7 CCன்னு போட்டோடனே என்ன ஆகுது, நிறையா ஷோ ஆகுது. இதில் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கலர் வேணுமா டபுள் கலர் வேணுமா எது வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கலர் மட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, காமன் கேத்தோடு CC மோடு தானே யூஸ் பண்ணுறோம். அப்போ காமன் கேத்தோடு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ காமன் கேத்தோடு. அடுத்து PIC 69877A 877Aன்னு போட்டிங்கனாவே என்ன உங்களுக்கான ஐசி வந்து வந்துடும். அப்போ 877A அந்த ஐசி நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய PIC 69877A ஐசி வந்து இங்கே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கான 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வச்சு நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும்ல. அப்போ நான் எதை செலக்ட் பண்ணியிருந்தேன், போர்ட்டு B வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ போர்ட் B அப்படின்னா போர்ட் Bக்கான பின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணணும். அப்போது A, அடுத்து B, அடுத்து C, அடுத்து D. ஒருவேளை உங்களுக்கு இப்படி பின்ஸ் கனெக்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்தே எடுத்துகிட்டு வாங்க. டேரெக்டாக அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேலேருந்து என்ன பண்ணுங்கள், பின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஒரு பின் இன்னொரு பின்னோட டச் ஆகாமல் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லா பின்னையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு சில பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆகிற மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் வந்து ட்ராக் ஒயர் டெலிட் ஒயர் கொடுத்தானே, டெலிட் ஒயர் கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதையும் என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கான 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அந்த ப்ளூ பாக்ஸ்குள்ளே வச்சாலே அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ராக்கிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் தானே பண்ணணும். இப்போ கிரவுண்ட் வேணும்னா கிரவுண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், டெர்மினல் மோட்ஸுக்கு போய்ட்டு பவரை எடுத்து என்ன பண்ணலாம், பவர் கிடையாது கிரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்டை எடுத்துங்க. கிரவுண்டை எடுத்துகிட்டு
இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணலாம், டேரெக்டாக கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். இந்த க்ரௌண்டை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்இடி வந்து ஆன் ஆகாது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஐஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4 MHz அப்படிங்கிறத நான் மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்குது, பேக் வரேன். பேக் வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே உள்ளே போய்ட்டு டிஸ்டன்ஸில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல 7 செக்மெண்ட் சிசி இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுறேன். 0 to 9 வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஏன்னா இங்கே வந்து தெரியாது அது எதனால அப்படின்னா நான் வந்து இங்கே என்ன பண்ணல, டிலேங்கிறது எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ அண்டர்ஸ்கோர் டிலே ms ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 மில்லி வந்து எனக்கு லூப்பை வந்து எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு ரன் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். இப்போ டிலே போட்டதுனால லூப் வந்து என்ன ஆகும், எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகுமா அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேல வந்து என்ன லெட்டர் ஷோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அது ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ரன் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே, இது வந்து என்ன கண்டினியூஸாக லூப் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து ஒயில் லூப்புக்குள்ள தான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் என்ன இந்த லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக் டயக்ராமுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கீழே வந்து அந்த கான்செப்ட் வந்து என்னென்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோட் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது ஓகே கைஸ், தேங்க்யூ.